திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ள மலையடிவாரத்தில் சரவண பொய்கை திருக்குளம் அருகே 365 படிக்கட்டுகள் தொடங்கும் இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை சிறப்பு பூஜையுடன் தொடங்கினார். அங்கு தொண்டர்கள் வழங்கிய வேலுக்கு பம்பை உள்ளிட்ட இசை வாத்தியங்கள் முழங்க பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து 365 படிக்கட்டுகள் ஏறி மலைக்கோவிலுக்கு வருகை தந்தார். அங்கு சகாய விநாயக பெருமானை வணங்கி சண்முக பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து குடும்பத்தினருடன் வழிபட்ட சீமான் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது தம் இனத்தின் இறைவன் முருகன் கோவிலில் எழுதியிருக்கும் தன்னை நம்பினோர் என்றும் அஞ்சுவதில்லை என்பதை நம்பி தேர்தல் களத்தில் இறங்கி இருப்பதாகவும் முருகரிடம் சொல்லிவிட்டுதான் களத்திற்கு செல்வதாகவும் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரை எதை நோக்கி இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான் நல்லாட்சியை நோக்கி தங்கள் பயணம் இருக்கும் என்று தெரிவித்தார். உலகத்தின் தலை சிறந்த நாடாக தன் தாய் திருநாட்டை மாற்றப்போவதாக அவர் குறிப்பிட்டார். தனது பரப்புரை இன்று முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மேற்கொள்ள உள்ளதாக சீமான் தெரிவித்தார்.